கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஜெபத்தோடு தானியேல் புத்தகத்தை ஆராய தொடங்குகிறோம். தானியேல் முதல் அதிகாரத்தை இன்றைக்கி படிக்க போகிறோம். நீங்கள் வெளியில் போகும் பொழுது ஒரு செட் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டேனியல் பைபிள் ஸ்டடி செட் இங்கிலீஷில் இருக்குது, சரிங்களா? தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் இருக்குது. 12 அதிகாரங்களுக்கும் அழகாக விளக்கங்கள் இருக்குது. முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு சாப்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 பக்கம் தான், இவ்வளோ தான் இருக்கும். இந்த பக்கம் 3 பக்கம், இப்படி ஒரு 3 பக்கம் அழகாக இருக்கும். நான் படித்தேன், ஒரு 2 ஸ்டடியை படித்து முடித்தேன். மிக அருமையாக இருக்கிறது நம்முடைய அட்வென்டிஸ்ட் பைபிள் ஸ்டடி செட். நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு போகலாம், ஃப்ரீ தான். படிங்க, படிக்கிறவங்களுக்கு கொடுங்க. படிக்க மாட்டீங்கன்னா தயவுசெய்து எடுத்துகிட்டு போகாதீங்க. எப்பவுமே அப்படி தான் நான் சொல்லுவேன். படிப்பீர்கள் என்றால் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை ஆராய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னவென்றால், காட்ஸ் நீட் ஆர் காட் நீட்ஸ் ஐடியல் கிறிஸ்டியன்ஸ். தேவனின் தேவை லட்சிய கிறிஸ்தவர்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். தானியேல் புத்தகம் பலருக்கு அறிமுகமான, பரவலாக பேசப்படுகிற ஒரு புத்தகம். அதில் குறிப்பாக சிங்கக்கெபி, அக்கினி சூளை ஆகிய கதைகள் சிறுவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம். ஆனால் கேள்வி, தானியேல் புத்தகத்தின் கதைகள் வெறும் படுக்கை நேர கதைகளா? பெட் டைம் ஸ்டோரிஸ் மட்டும்தானா தானியேல் புத்தகத்தின் கதைகள்? அல்லது தானியேல் புத்தகம் எதிர்கால நிஜத்தை காட்டும் எச்சரிப்பின் புத்தகமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தானியேல் புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள்? 12 அதிகாரங்கள் இருக்கின்றன. மட்டுமல்ல, அந்த புத்தகத்தில் மொத்தம் 357 வசனங்கள். தானியேல் புத்தகத்தை 2 பகுதிகளாக பொதுவாக நாம் பிரிக்கிறோம். முதல் 6 அதிகாரங்கள் கதை பகுதி. அதில் 2ஆம் அதிகாரம் மட்டும் கதையும் தீர்க்க தரிசனமும் கலந்தது. 2ஆம் அதிகாரம். தானியேல் 7லிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தீர்க்க தரிசன பகுதி, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்ட்ரி, செகண்ட் பார்ட் ப்ராஃபஸி. இந்த கதை பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? முதல் 6 அதிகாரங்கள் நாம் எப்படி சவால்களை சந்திக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுகிறது. தீர்க்க தரிசன பகுதி நாம் எப்பொழுது சவால்களை சந்திக்க வேண்டும் என்று காட்டுகிறது. முதல் 6 அதிகாரங்கள் வருங்காலத்தை எப்படி சந்திக்கணும், முதல் 6 அதிகாரங்கள், சரிங்களா? கடைசி 6 அதிகாரங்கள் அந்த வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த புத்தகத்தினுடைய மையமான அடிப்படை கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் புத்தகத்தின் கதைகள் தீர்க்க தரிசன அர்த்தம் கொண்டவை, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்ரி ஸ்டோரி இன் தி புக் ஆஃப் டேனியல் ஹேஸ் அ ப்ராஃபெட்டிக் மீனிங். தீர்க்க தரிசன அர்த்தமுடைய கதைகள் நமக்கு முன் இருக்கும் கொடிய காலத்தை சந்திப்பதற்கு, அந்த கொடிய காலம் பற்றி எங்கே இருக்குது? கொடிய எதிர்காலம் தானியேல் 7லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. அதை சந்திப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று தானியேல் முதல் 6 அதிகாரங்களில் தேவன் நமக்கு அழகாக விளக்கி காட்டுகிறார். வருகையின் அடையாளங்கள் பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கம், ஒளிவமலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மத்திய 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், அதுபோல் லூக்கா 21ஆம் அதிகாரம், இதெல்லாம் வருகையின் அடையாளங்கள் பற்றி இயேசுவானவர் பேசின அதிகாரங்கள். ஆகவே இந்த அதிகாரங்களில் குறிப்பாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், அந்த மார்க் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை பற்றி மட்டும் குறிப்பிட்டு சொன்னார். என்ன புத்தகம்? போன வெள்ளிக்கிழமை படித்தோம். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே பாழாக்கும் அருவருப்பை குறித்து அப்படின்னு ஆண்டவர் அந்த ஒரு புத்தகத்தை தான் குறிப்பிட்டு சொல்கிறார். மற்ற 24:15, மார்க் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். ஏன் அப்படின்னா அந்த புஸ்தகம்தான் யாரை பற்றி பேசுகிறது?
இயேசுவே மேசியா என்று பேசுகிற புத்தகம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் அந்த 70 வார தீர்க்க தரிசனம் இருக்கேன், மேசியாவை பற்றி பேசுகிறது. அன்பானவர்களே, ஆனால் யூத ரபிமார்கள் யார் இந்த மேசியா பற்றி சொல்லுகிற அந்த தானியேலின் வேத பகுதியை, தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் இந்த பகுதியை யார் ஆராய்கிறார்களோ அவர்கள் மீது விசேஷமான ஒரு சாபத்தை யூதர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னொரு விஷயம், இயேசு சொன்னார் தானியேல் புத்தகம், தானியேல் தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னார். இன்னொன்னும் ஆண்டவர் சொன்னார், இந்த புத்தகத்தை முத்திரை போடு. எந்த புத்தகத்தை சொன்னார்? தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தேவன் சொன்ன ஒரே புத்தகம் தானியேல் புத்தகம் தான். வேறு எந்த புத்தகத்தையும் முத்திரை போடுன்னு ஆண்டவர் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, முடிவு காலத்தில் அந்த முத்திரை உடைக்கப்படும். ஆண்டவர் முத்திரை போட சொன்னார் இந்த புத்தகத்தை, அது உடைக்கப்படும். அதை தானியேல் புத்தகத்தின் முடிவு அதிகாரத்தில் தெளிவாக நாம் காணலாம். தானியேல் 12 4 6 8 9 13 ஆகிய 5 வசனங்களில் முடிவு என்ற வார்த்தை 5 தடவை இடம்பெற்றிருக்கிறது. முடிவு அதிகாரத்தில் முடிவு என்று ஆண்டவர் 5 தடவை சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், தானியேல் 12 4 தானியேல் இனியோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. 12 4 12 6 பாருங்க, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர. ஆச்சரியமானவைகள் தானியேல் இருக்கிறதுலாம் என்னவா? ஆச்சரியமான காரியங்கள். 12 8 என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும். 12 9 தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அப்போ தானியேல் காலம் முடிவு காலம் கிடையாது. சரிதானே? நம்ம அதை படித்தோம். முடிவு காலம் எந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சு? 1798ஆம் வருஷம், கிபி 1798 போன வெள்ளிக்கிழமை படித்தோம். சரிங்களா? அந்த அறிமுக செய்தியை கொஞ்சம் யூடியூப்பில் போய் கேளுங்க. தானியேல் 12 13 நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும். சரிங்களா? அதையும் சேர்த்தோம்னா 6 தடவை. முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவில் உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். பார்த்தீங்களா? அப்போது முடிவு அதிகாரத்தில் ஆண்டவர் முடிவு முடிவு முடிவுன்னு 6 தடவை சொல்லியிருக்கிறார். 5 தடவை போட்டுட்டேன், 6 தடவை. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி நாட்களில் செய்ய வேண்டியது என்ன? தேவனே, இந்த தானியேல் புத்தகத்தின் முத்திரையை உடைத்து அதை எனக்கு விளங்க செய்யும், உம்முடைய சித்தம் எனக்கு உணர்த்தும் என்று என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தோடு இந்த புத்தகத்தை படிக்கணும். வாலிய பிள்ளைகள் ரொம்ப கருத்தாக என்ன செய்யணும்? தானியேல் புத்தகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோமனுமா, ஜோமணி படிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. தானியேல் புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாங்கள் படிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே இதை நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் கர்த்தாவே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்களுக்கு கேட்கச் செய்யும். உலக சத்தங்கள் உன்னதரின் சத்தத்தை கேட்கச் செய்ய தடையாயிராதபடி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். முத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இந்த செய்திகளை நாங்கள் ஒருத்தருக்காவது பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் பிறகு நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, முடிவு காலத்தின் முடிவிலே இருக்கிற நாம் மிகுந்த ஜெபத்தோடு தீர்க்க தரிசனங்களை ஆராய வேண்டியது அவசியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். மாபெரும் போராட்டமும் தோல்வியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுமா? பைபிளை கொஞ்சம் திறக்கலாமா? தானியேல் 1ஆவது அதிகாரம். எல்லாமே ஸ்க்ரீனில் வராது, கொஞ்சம் வசனங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? திறந்து படிக்கணும். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1028 1028. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான் என்று வாசிக்கிறோம்.
அன்பானவர்களே, இந்த 2 வசனங்களை நாம் படித்தால், யூதாவின் ராஜா பாபிலோனின் ராஜா, யோயாக்கீம் நேபுகாத்நேச்சார், எருசலேம் பாபிலோன். எருசலேம் என்றால் சமாதான நகரம் அர்த்தம், பாபிலோன் என்றால் குழப்பம் என்று அர்த்தம். ஆண்டோடைய ஜனங்கள் எங்கே போயிட்டாங்க? குழப்ப நகரத்துக்கு போயிட்டாங்க, சமாதானத்தை விட்டுட்டு. அது மட்டுமல்ல, எருசலேம் தேவாலயம் சினையார் தேச தேவனின் கோவில் அப்படின்னு படிக்கிறோம், சரிதானே? நேபுகாத்நேச்சர் வந்தான் பாபிலோன் இந்த எருசலேமுக்கு வந்து, எருசலேம் தேவாலயத்தின் இந்த பரிசுத்தமான பாத்திரங்களை கொண்டு போய் எங்கே வச்சுட்டான்? அவன் தெய்வம் இருக்கக்கூடிய அந்த கோவிலிலே அவன் வைத்தான். இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது மாபெரும் போராட்டம் என்பதை முதல் 2 வசனங்கள் என்ன செய்கிறோம்? அழகாக பார்க்குறோம். அது தேவ ஜனத்துக்கும் புறஜாதியாருக்கும், நன்மைக்கும் தீமைக்கும், கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான போராட்டம் என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. எருசலேமின் தேவன் யார்? யெகோவா, அப்படிதானே? எருசலேமின் தேவன் யெகோவா. பாபிலோனின் தெய்வம் 13 பிரதான தெய்வங்களில் முதன்மையானது பேல் அல்லது மார்டூக் என்ற சூரிய கடவுள். அந்த பாபிலோனுக்கு வேறு சில பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்தேயா, சினையார் தேசம், எல்லாம் வேறு பெயர்கள். அன்பானவர்களே, தோல்வியோடு இந்த புத்தகம் ஆரம்பிப்பது போல் தெரிகிறது. தானியேல் புத்தகம். அந்த மார்டூக் தேவனின் கோவிலுக்குள் தான் எருசலேம் தேவாலய பரிசுத்த பாத்திரங்கள் கொண்டு போய் வைக்கப்பட்டன. அந்த காலத்தில் இப்படி கொள்ளையடிக்கப்பட்ட தேவாலய பாத்திரங்களை அவங்க கோயிலில் அந்தந்த அஞ்ஞான அரசர்கள் வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் சாமி என் சாமிக்கு அடிமை, உன் தெய்வத்தை விட என் தெய்வம் தான் உயர்ந்தது. அதனால தானே 1 சாமுவேல் 5:2 உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் எங்கே வச்சாங்க? பெலிஸ்தீர்கள் தங்களுடைய தேவன் தாகோன் என்ற அந்த மீன் கடவுள் கோயிலில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. அதே போல தான் நேபுகாத்நேச்சாரும் செய்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே எருசலேமின் தேவன் படுதோல்வி அடைந்தது போல் இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. தேவன் ஏன் இப்படி நடக்க அனுமதித்தார் என்று கேட்கிறீர்களா? அந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? ஆண்டவர் சிறையிருப்பை குறித்து முன்னுரைத்து வைத்திருந்தார். சாலமோன் அவன் காலத்துக்கு பிறகு அவனுடைய மகன் ரெகொபெயாம் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடைந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி உடைஞ்சு பாருங்க. வடதிசை ராஜ்யம் 10 கோத்திரங்கள், அது இஸ்ரவேல், தலைநகரம் சமாரியா. அடுத்து தென் திசை ராஜ்யம் 2 கோத்திரங்கள், யூதா பென்னியமீன், அது யூதான்னு சொல்லுவாங்க. தலைநகரம் எது? எருசலேம். அங்கேயும் 20 ராஜாக்கள், இங்கேயும் 20 ராஜாக்கள். வடதேச ராஜ்யம் 20 ராஜாக்கள்னா ஒருத்தன் கூட கடவுள் பயந்தவன் கிடையாது. ஆனால் தென் திசை ராஜ்யத்தில் சுமார் 8 பேர், எசேக்கியா, யோசியா, யோசபாத், இந்த மாதிரி ஒரு 8 பேர் கடவுளுக்கு பயந்தவர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக கொஞ்சம் பேர், அந்த 8 பேர் தவிர அந்த ஒரு சில அந்த கோத்திரத்தில் மொத்த கோத்திரங்களில் 12 கோத்திரத்தாருமே விக்கிரக வணக்கம், விபச்சாரம், ஏழைகளை ஒடுக்குதல் என வகை வகையான அக்கிரமங்களை தேவ ஜனங்கள் செய்தார்கள். அதை நம்ம புலம்பல் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். புலம்பல் 4:13 பாருங்க. அதன் நடுவில், எருசலேமின் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும். யாருடைய பாவங்கள்? தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும். அதன் ஆசாரியர்கள், பாஸ்டர்மார்கள் பாவங்களினாலும் இப்படி வந்தது. எப்படி வந்தது? எருசலேமுக்கு 70 வருஷம் சிறையிருப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு எரேமியா அந்த நேபுகாத்நேச்சார் வந்து படையெடுத்துட்டு போனதுக்கப்புறம், எருசலேமை அழிச்சதுக்கப்புறம் எரேமியா எருசலேமில் இருந்து புலம்புனர். அதாங்க புலம்பல். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் அதேமாதிரி எரேமியா 23:9-16, 2 நாளாகமம் 36:14-21 நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு நோட்ஸ் வேணால் நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன், எல்லாமே இருக்குது. அன்பானவர்களே, ஆகவே இவ்வளோ அக்கிரமங்கள், எனவே 2 ராஜ்யங்களுக்கும் சிறையிருப்பு வரும் என்று தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் முன்னுரைத்து வைத்திருந்தார். இஸ்ரவேலுக்கு அசீரியா மூலம் சிறையிருப்பு எப்போ வந்துச்சு? கிமு 722, 722 BC. 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க.
அதே போல யூதாவுக்கு பாபிலோன் மூலம் சிறையிருப்பு வந்தது. கிமு 605, 597, 586 3 தடவை படையெடுத்து வந்தான் நேபுகாத்நேச்சார். அது 2 ராஜாக்கள் 23, 24, 25 ஆகிய அதிகாரங்களிலே நாம் தெளிவாக வாசிக்க முடியும். பாபிலோன் யூதாவை சிறைபிடிக்கும் என்பதை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொன்னபடியே நடந்தது. யாரெல்லாம் சொன்னாங்க பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 13, 21, 39 ஆகிய அதிகாரங்களிலும் ஏசாயாவின் சமகாலத்து தீர்க்கதரிசியான மீகா 4:10 முன்னுரைத்தார்கள். மீகா 4:10 பாருங்க. சீயோன் குமாரத்தியே, தேவஜனமே, பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் அப்படின்னு மீகா சொன்னார். மீகா மட்டுமில்லை, ஆபகுக் புத்தகம் தனது 3 அதிகாரங்களிலும் அந்த தீர்க்கதரிசி அவர் புலம்புறார். ஆண்டவரே, ஏன் பாபிலோனியர்கள் மூலமாக எங்களை தண்டிக்கிறீர்? அவங்களை விட நாங்கள் மோசமானவங்களா? ஆமாங்க, சில நேரங்களில் ஆண்டுடைய பிள்ளைகள் கூட அஞ்ஞானிகளை விட கேவலமாக நடக்கிறோம். அப்படித்தான் யூத ஜனங்கள் நடந்தார்கள். அதனால என்ன வந்துச்சு? சிறையிருப்பு வந்தது. அதை எரேமியா தீர்க்கதரிசின்னு சொன்னார் பாபிலோனை குறித்து. எரேமியா 20, 25, 27 போன்ற அதிகாரங்களை பாருங்க. எரேமியா சொல்லிட்டு அதை கண் எதிரில் பார்த்தார். அந்த பாபிலோனியர்கள் வந்து எருசலேமை 3 முறை படையெடுத்து வந்து சிறைபிடித்து சென்றதை எரேமியா கண்ணால் பார்த்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது சிறையிருப்பு சும்மாலாம் வராது. ஆண்டவர் எல்லாரையும் சும்மா தண்டனை கொடுக்க விரும்புகிறவரா? அன்பான தேவ பிள்ளைகளே, சரித்திரம் சொல்லுது பாருங்கள். பாபிலோன் எத்தனை முறை படையெடுத்து வந்தான்? 3 படையெடுப்புகள். கிமு 605 யூதாவின் அரசன், அப்போ ராஜா யாருன்னா யோயாக்கீம், யோசியா ராஜாவுடைய மகன். தானியேலும் நண்பர்களும் சிறைபிடிக்கப்பட்டு சென்றார்கள். 2 ராஜாக்கள் 23, 36 24, 1-6 ஆகிய வசனங்களை நீ படிச்சு பாருங்க. எல்லாம் வாசிக்க முடியாது. கிமு 605 இதான் தானியேல் 1ஆம் அதிகாரம் நடந்த வருஷம். கிமு 605 பைபிள் மேலே 1ஆவது அதிகாரத்துக்கு மேலே அப்படி எழுதிக்கங்க. கிமு 605 அப்படின்னு எழுதிக்கங்க. 70 வருட சிறையிருப்பின் ஆரம்ப வருஷம் அதுதான். கிமு 535 வரைக்கும் போச்சு. 70 வருஷம். நேபுகாத்நேச்சாரின் தகப்பன் நெபோபொலாசார் மரித்த வருடம் 605. நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் முழு முதல் அரசனான வருஷம் கிமு 605. அவர் படையெடுத்து வந்தார். அப்போ அவருக்கு செய்தி வருது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி நெபோபொலாசார் நேபுகாத்நேச்சார் அப்பா இறந்துட்டார்னு உடனே தன்னுடைய படை தளபதிகள் இடத்துல இந்த எருசலேமை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு விட்டுட்டு நேபுகாத்நேச்சார் குதிரையில் போயிடறான். 2 வாரம். செப்டம்பர் 7ஆம் தேதி கிமு 605 அவன் பாபிலோனுக்கு போய் சேர்ந்தான். ஏன் அப்படின்னா இன்னொருத்தன் ராஜாவாயிருவான். சரிதானே? அந்த மாதிரி குட்டிக்கலாட்டம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேபுகாத்நேச்சார் வேகமாக சென்றானாம். அங்கே சென்று கிமு 605 அவன் முழு முதல் அரசனாக அப்பாவோடு சேர்ந்து ஆட்சி புரிந்தான். அது வரைக்கும் அப்பாவுக்கு அப்புறம் அவன் முழு முதல் அரசனாக அவன் அரியணை ஏறினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்புறம் பின்னாடி என்ன செஞ்சாங்க? அவனுடைய படை தளபதிகள் தானியேல் அப்புறம் நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் சிறைப்படுத்தி சென்றார்கள். 2ஆம் கிமு 597 திரும்பவும் நேபுகாத்நேச்சார் படை வந்தது. அப்போ யூதாவின் அரசன் யோயாக்கீமுடைய மகன் யோசியாவுடைய பேரன் எசேக்கியேல் மற்றும் 10,000 பேர் சிறைபிடிக்கப்பட்டு சென்றார்கள். அது வசனத்தில் இருக்கு. எசேக்கியேல் இருக்காது, ஆனால் 2 ராஜாக்கள் 24, 12 முதல் 14, 25, 27 முதல் 30 படிச்சு பாருங்க. 10,000 பேர் பைபிள் இருக்கு. அப்போது முதல்ல தானியேல் போகிறாரு, அடுத்து யார் போகிறான்? எசேக்கியேல் போகிறார். தானியேல் தான் வயசில் மூத்தவர், சரிங்களா? அப்புறம் எசேக்கியேல் சின்னவர். அப்போ சின்ன பையன் எசேக்கியேல். தானியேல் ஒரு வாலிப பையன், 17 வயசு. அவனுக்கும் நண்பர்களுக்கும். 3ஆவது படையெடுப்பு கிமு 586 கடைசி படையெடுப்பு. யூதாவின் கடைசி அரசன் சிதேக்கியா. யாருன்னா யோசியாவுடைய மகன். இவன் தான் கடைசி ராஜா. தேவாலயம் எரிக்கப்பட்டது இப்போதான். சாலமோன் கட்டின தேவாலயம்
எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 25:9 முதல் 12 வரை நாம் இதை வாசிக்க முடியும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இது ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 70 வருஷ பாபிலோனிய சிறையிருப்பின் அடிப்படையில் தீர்க்கதரிசிகளை 3 வகையை பிரிக்கலாம். ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும். எப்படின்னு பாருங்களேன். சிறையிருப்புக்கு முந்தின தீர்க்கதரிசிகள், ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபட்ஸ். யார் யாருன்னா ஏசாயா, எரேமியா மற்றும் அனைத்து சிறிய தீர்க்கதரிசிகள், யோனா தவிர. ஏன்னா யோனா தான் ஃபாரின் ப்ராஃபட். அவர் மட்டும் தான் ஃபாரினுக்கு போனார் தீர்க்கதரிசியா. எங்கே போனார்? நினிவே, அசீரியாவின் தலைநகரத்துக்கு அவர் போனார். சரிங்களா? சிறையிருப்பின் காலத்தில் பாபிலோனில் போய் தீர்க்கதரிசிகளாக இருந்தவங்க 2 பேர், தானியேல், எசேக்கியேல். தானியேல் சீனியர், எசேக்கியேல் சின்ன வயசு. சிறையிருப்புக்கு பிந்தின தீர்க்கதரிசிகள், அப்போ முன்னாடி இருந்தவங்க யார்? எசேக்கியேல், தானியேல், எக்ஸைலிக் ப்ராஃபட்ஸ். சிறையிருப்புக்கு பிந்தி இருந்தவர்கள் போஸ்ட் எக்ஸைலிக் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆகாய், சகரியா, மல்கியா. இவ்வளோ தாங்க பழைய ஏற்பாடு. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைச்சார். கீழ்ப்படியில் 2ஆக உடஞ்சி போச்சு. அவங்களுக்கு 2 கோத்திரம் 2ஆக பிரிஞ்சதுக்கப்புறம் சிறையிருப்பு வந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் தீர்க்கதரிசிகள் பிரிக்கப்படுகிறார்கள். தட் இஸ் ஓல்டு டெஸ்டமெண்ட். அவ்வளோதான். பிரியமான தேவ பிள்ளைங்களே, அப்போது மொத்தத்தில் எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பிரிந்து போன 2 ராஜ்யங்களுக்கும் வரவிருந்த சிறையிருப்புகளைத்தான் தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். யோனை பற்றி சொல்லிட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்? காரணம் என்ன? ஏசாயா 43:21, 4:3-2:1. உங்களை என்னையும் ஆண்டவர் படைத்த நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். நமக்கும் பொருந்தும். பாருங்களேன், 4:3-2:1 மனசில் வச்சுக்கோங்க. ஏசாயா 4:3-2:1, 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன செய்வார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள், என் புண்ணியங்களை அறிவிப்பார்கள், எனக்கு மகிமையாக அவர்கள் வாழ்வார்கள் என்றுதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்தார். எசேக்கியா ராஜா தெய்வ பயமிக்க யூதாவின் அரசன். அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான என்ன வந்துச்சு? வியாதி வந்துச்சு. ஆண்டவர் அவனை அற்புதமாக சுகமாக்கினார். அதற்கு ஒரு அடையாளம் கேட்டான். ஆண்டவர் அடையாளம் கொடுத்தார். என்ன அடையாளம் கொடுத்தாரு? சூரியனுடைய நிழல், அந்த சாயை முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அவன் சொன்னான், முன்னாடி போகிறது நார்மலாக போகிறது தான், பின்னாடி போட்டோம் ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? 10 டிகிரி பின்னாடி போக வச்சார். பெரிய அற்புதம். அதை பற்றி நம்ம எங்கே படிக்கிறோம்னா ஏசாயா 38 அந்த அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். சூரியன் நிழல் 10 டிகிரி பின்னிட்டு திரும்பிய அற்புதத்தை யார் கேள்விப்படுறாங்கன்னா பாபிலோனியர்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த காலத்தில் அசீரியா, எகிப்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபிலோன், இதுதான் பெரிய பெரிய வல்லரசுகள். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அசீரியா ஏறக்குறைய வீழ்ச்சி அடைந்து, அப்புறம் எகிப்தும் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம், பாபிலோன் மேலே வரக்கூடிய ஒரு சமயம். தானியேல் புத்தகம் இந்த சம்பவத்தை படிக்கிறோமே, அந்த சமயம். பெரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாபிலோனில் கேள்விப்பட்டார்களே, அதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நபூரிமானஸ், கிடின்னோ, இவங்களாம் யாருன்னா பாபிலோனில் இருந்த பெரிய பெரிய ஞானிகள், வானசாஸ்திரிகள். நபூரிமானஸ், கிடின்னோ, இவர்கள் தான் பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள், 6 மணி நேரங்கள், 15 நிமிடங்கள், 41 வினாடிகள் ஆகும் என்று கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கி நவீன விஞ்ஞானத்தில் இந்த கணக்கு கரெக்டுன்னு சொல்கிறாங்க. சும்மா கொஞ்சம் சில மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்போது பாபிலோன் ஒரு சாதாரண தேசம் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள் என்ற 6இன் பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் செக்ஸாஜெசிமல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? அங்கேருந்து தான் வந்துச்சு. காலேஜில் 3 வருஷம் படிக்கிறது பாபிலோன்லேருந்து தான் வந்துச்சு. பத்திரம் பதிகிறோம்ல, பத்திரத்தை வச்சுக்கிறோம்ல, அந்த பத்திரம் வந்தது அங்கேருந்து தான் வந்துச்சு. திருவிழாக்களில் இந்த கொட்டடிக்கிறாங்க பார்த்தீங்களா, டம் டும்னு அடிக்கிறாங்கல்ல, தானியேல் 3ஆம் அதிகாரம் அங்கேருந்து தான் வந்துச்சு, பாபிலோன்லேருந்து. இன்னும் ஏராளமான காரியங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் பார்க்கிற நிறைய விஷயங்கள் பாபிலோன்ல இருந்தால் வந்துச்சு. ஆகவே இந்த எசேக்கியா ராஜாவுக்கு நிகழ்ந்த அற்புதத்தை யார் கேள்விப்பட்டாங்க?
பாபிலோனியர் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். சரித்திரம் சொல்லுது, பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து பைபிளும் சொல்லுது, கடிதங்களையும் வெகுமதிகளையும் பாபிலோன் பிரதிநிதிகள் கொண்டு வந்தார்கள். சத்தியத்து அரசனுக்கு, யாரு? எசேக்கியாவுக்கு சத்தியம் அறிவிக்க, அஞ்ஞானிகளுக்கு சத்தியம் சொல்ல எத்தனை பெரிய வாய்ப்பு! ஆண்டவரின் அடையாளம் பெற்றவன் ஆண்டவருக்காக அடையாளமாக நின்று அவரை அவர்களுக்கு அறிவித்திருக்க வேண்டாமா? செஞ்சிருக்கணும் இல்லை? என்ன செய்தான்? நம் காலத்தில் தம்படம் எல்லாரும் டபக்குன்னு செல்ஃபி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கே போய் நின்னாலும், மாலுக்கு போனாலும் சரி, டோலுக்கு போனாலும் சரி, எல்லாருக்கும் என்ன தான்? செல்ஃபி தான். என்ன பாருன்னு ஒரு ஃபோட்டோ நடக்குதில்ல இன்றைக்கி. நம் காலத்தில் நாம் தம்படம் எடுத்துக்கொள்வது போல அவன் தன்னை பற்றியும், அந்த எசேக்கியா தன்னை பற்றியும் தன் ராஜ்யத்தை பற்றி மட்டுமே தம்பட்டம் அடித்து கொண்டான். ஏசாயா 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டார். என்ன கேட்டார்? எசேக்கியா ராஜாட்ட, உன் வீட்டிலே எண்ணத்தை பார்த்தார்கள் அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார்? என் வீட்டில் எல்லாத்தையும் நான் காமிச்சேன், நான் காமிக்காது ஒன்றுமே கிடையாது. என்ன கேட்டார் ஏசாயா? ஆண்டவரை காட்டினியா? தேவன் உனக்கு சுகம் கொடுத்தாரே, அந்த ஜீவனுள்ள தேவனை நீ சொன்னாயா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏசாயா. அவர் அதை காட்டலை, தன் பொக்கிஷங்களெல்லாம் காமிச்சாராம் எசேக்கியா ராஜா. இது நடந்த வருஷம் அவன் சுகீனமாகி சுகமடைந்து இந்த பாபிலோனியர்கள் தேடி வந்தது எல்லாமே கிமு 702 702. சரிங்களா? தானியேல் காலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா கவனிங்க. These Babylonian ambassadors came to Judah with an interest in the heavenly, but they left with an interest in the earthly. Babylon eventually conquered Judah to acquire its wealth. If Christians offer unbelievers the world in the church, then they can expect world to take over the church as Babylon took over Judah. தமிழில் வாசிக்கிறேன். பாபிலோனிய அரசு தூதுவர்கள் வான்வெளி அற்புதத்தில் ஆர்வம் கொண்டு, இந்த சூரியன் 10 பாகு பின்னாடி போச்சுல்ல, அந்த வான்வெளி அற்புதத்தில் அவர்கள் ஆர்வம் கொண்டு யூதாவுக்கு வந்தனர். ஆனால் பூமிக்குரிய காரியத்தில் ஆர்வம் கொண்டு திரும்பி சென்றனர். எதை பார்த்துட்டு போனாங்க? அந்த பொன் வெள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு போனாங்கல்ல. எருசலேமில் எவ்வளோலாம் இருக்குது பாருங்கன்னு காமிச்சான் அந்த அறிவு கட்ட அரசன் எசேக்கியா. நல்லா தான் இருந்த ஆரம்பத்தில், போக அவனுக்கு என்ன வந்துருச்சு? மனமேட்டிமை வந்ததுன்னு 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். யூதாவின் பொக்கிஷத்தை அடைய காலப்போக்கிலே பாபிலோன் படையெடுத்து வந்தது. அதனால தான் படையெடுத்து வந்தாங்க 3 தடவை. கிறிஸ்தவர்கள் திருச்சபையில் இருந்து கொண்டு அவிசுவாசிகளுக்கு உலகத்தை காண்பித்தால், பிறகு திருச்சபையை உலகம் வெற்றி கொள்வதையே அவர்கள் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். நம்ம உள்ள உட்காந்துக்கிட்டு எதை காட்டணும்? கிறிஸ்துவ காட்டணும். வெளியில் போய் கிறிஸ்துவ காட்டணும், உலகத்தை காட்டிட்டு இருக்கக்கூடாது. உண்மை தானே? அப்போ என்ன நடக்கும்? வெளியில் போய் உலகத்தை காட்டுங்க, கிறிஸ்தவர்கள் உலகம் என்ன செஞ்சிடும்? சபையை தூக்கி சாப்பிட்றோம். யூதாவை பாபிலோன் சிறைப்பிடித்தது போல. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்களேன். சரி, 2ஆம் வானத்து அற்புதத்தின் நிமித்தம் அந்த நட்சத்திர மண்டலம் சூரியன் 2ஆம் வானத்தில் இருக்குல்ல, மொத்தம் 3 வானங்கள் பைபிளில். அந்த 2ஆம் வானத்து அற்புதத்து நிமித்தம் 3ஆம் வானத்தில் பரலோகத்திலே தேவன் இருக்கிறாரே, அவரை எசேக்கியா பாபிலோனியருக்கு காண்பித்து அவரை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? சோமலாமல் கிடந்தேங்க. ஆண்டவருடைய ஜோம் பண்ணேன், கண்ணீர் வடித்து ஜோம் பண்ணேன். எங்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்குற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னார், உனக்கு 15 வருஷம் கூட்டுவேன்னு சொன்னார். எங்கள் தீர்க்கதரிசிகள்லாம் உண்மையுள்ள தீர்க்கதரிசிகளுங்க, எங்கள் தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியவன் எதை காமிச்சான்? என் தங்கத்தை பாரு, என் வெள்ளியை பாருன்னு காமிச்சான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அதுக்கு தாங்க நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம், மறந்துடாதீங்க. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். எங்கே இருக்கு? நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே. முத்துவதில் முதல் தூதில் முதல் வரி
முதல் வரி படி தான் வாழ்க்கை போகுதா? நம்முடைய வாழ்க்கை தேவனை மையப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் ஏசாயா 43:21 படி வாழ்கிறோமா? வெளிப்படுத்தல் 14:7 முதல் தூதின் முதல் வரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைவேறி வருகிறதா? தேவ சித்தம் செய்யாமல் எசேக்கியா சுயசித்தமே செய்ததால், சுயசித்தம் செஞ்சான், அதான் செஞ்சான். அப்படி செய்ததால் ஏசாயா 39:5-7 வரைக்கும் படித்து பாருங்கள். சிறையிருப்பு யூதாவுக்கு வந்தது. இது படிக்கணுங்க, கண்டிப்பாக படிக்கணும். திறங்க, பைபிளை திறங்க. ஏசாயா 39ஆம் அதிகாரம் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. தானியேலுக்கும் இந்த பகுதிக்கும் சம்பந்தம் இருக்குது. பாருங்கள், 39 வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். பயப்படலை பாருங்கள், எவ்வளோ தைரியமாக ஏசாயா பேசுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும், தங்கம் வெள்ளி எல்லாமே, ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இதைத்தானே காமிச்ச, இது பூரா போயிடும். எங்கே போயிடும்? பாபிலோனுக்கு காமிச்சேல, பாபிலோனுக்கு வந்து அழுட்டு போயிடுவான். அடுத்த வசனம், சரி அதை அழுட்டு போனால் கூட பரவாயில்ல. 7 வசனம், நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் அரண்மனை வேலைக்காரனாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பார்த்தீங்களா? சொல்லுங்கள். அப்போ தானியேல் எந்த சந்ததிங்க? தானியேல் எந்த சந்ததி? ராஜ சந்ததி, யூத சந்ததி. நீங்களும் நானும் ராஜாவின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத மறந்துடாதீங்க. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? பவுல் சொன்னார்ல, பவுல் சொல்லியிருக்கார்ல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி என்ன செய்யணும்? ஓடணும். எல்லாம் ஆட்சியை பிடிக்கணும், சேரில் உட்கார வந்தால் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கணும். பணம் சம்பாதிக்கவும், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து கொண்டு நான் வாழ வேண்டும் அப்படின்னு தான் நீங்கள் ஓடிட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஆண்டவரே சும்மா அப்பப்போ தொட்டுக்கோ தொடச்சிக்கோ. ஜெபம் நோ டைம் பிரதர், உபவாச கூட்டம் நோ டைம் சிஸ்டர். மற்றதுக்கெல்லாம் எங்கே இருந்தால் டைம் வருமோ தெரியல. நாமும் எசேக்கியா போல தேவ சித்தம் செய்யாமல் சுய சித்தம் செய்வோம் என்றால் சிறையிருப்பு நமக்கும் வரும். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இராவிட்டால் சிறையிருப்பு வரும். எதிரிகளின் தேசத்திலாவது தம் ஜனம் சாட்சிகளாக விளங்கட்டும் என்றுதான் தேவன் அவர்களை அங்கே கொண்டு சென்றார். புரியுதா உங்களுக்கு? நீ எருசலேமில் சாட்சியாக இல்லைல்ல, போ பாபிலோனுக்கு போ, நீ அங்கே போய் நீ சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவன் என்ன பண்ணார்? ராஜ மக்கள், ராஜ சந்ததியார் சிலரை கொண்டு போனார். 10,000 பேருக்கு மேலே கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் அப்படின்னு படிக்கிறோம். இன்னும் நிறைய பேர் கைதிகளாக சென்றார்கள். பிரியமானவர்களே, அதனால தான் சிறையிருப்பு. விளங்குச்சா? சும்மா ஆண்டவர் யாரும் தண்டிக்கிறவர் கிடையாது. சில நேரம் நம்ம கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் வருதா யோசிக்கணும். ஆண்டவரே, வேர் ஹேவ் ஐ கான் ராங், எங்கே நான் தவறி இருக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்கணும். ஏன் ஆண்டவரே என்னை பாடுபடுத்துறீங்க அப்படி சொல்லக்கூடாது. மூன்று பாடங்களை நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். தேவனின் தேவை என்ன? தேவை லட்சிய கிறிஸ்தவர்கள். இஸ்ரவேல் மக்கள் அப்படி இருந்தாங்களா? லட்சியமான இஸ்ரவேல் ஜனமாக இருந்தாங்களா? இல்லை. நமக்கு தேவை 3 முக்கியமான பாடங்கள். தேவனின் தேவை லட்சியமிக்க கிறிஸ்தவ பெற்றோர்கள், ஆசிரியர்கள். நம்ம என்ன பாடம் படிக்க போகிறோம்னா, இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் மூலமாக தேவனுக்கு தேவைப்படும் லட்சிய கிறிஸ்தவர்கள் யார் யார், அவர்களை இந்த 1ஆம் அதிகாரம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு காட்டுகிறது. மறைமுகமாக நம்ம படிக்கிற முதல் பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு யார் தேவை? God needs ideal Christian parents and Christian teachers. ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம் படித்தோம். இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரப்போகும் பாபிலோனிய இக்கட்டு காலத்துக்கு பிள்ளைகளை உறுதியாக
நிற்கும்படி தயார்படுத்துகிற லட்சியமிக்க பெற்றோர் சேனை எழும்ப காரணமாயிருந்தன. லட்சியமிக்க கிறிஸ்தவ ஆசிரியர்கள் எழும்ப காரணமாய் இருந்தன. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஒரு பெற்றோர் சேனை எழும்புச்சு. ராஜசந்தியில் நிறைய பிள்ளைகள் கைதிகளாக பாபிலோனுக்கு போவாங்களா, அப்படி வாய் வழியாக சொல்லிகிட்டே இருப்பாங்களே, சந்தி தான் சொல்லியிருப்பாங்கள்ல. இது தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே தீமோத்தேவை பாட்டி லோவிசாலும் தாய் ஐனிக்கேயாலும் எப்படி திருவசனத்திலே பக்குவமாய் பிறந்ததிலிருந்து சிறு வயது முதலே பயிற்றுவித்து வளர்த்தார்களோ, அதே போல தானியேலும் அந்த 3 நண்பர்களும் அவர்கள் பெற்றோரால் பக்குவமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். ஆமாம் தானே? பிள்ளை எப்படி வளர்க்குறோம்? பிள்ளை சர்ச்சில் ஒழுங்காக உட்காருதா? உங்கள் பக்கத்தில் உட்காருதா? வசனத்தை கேட்குதா? இல்லை அங்கங்கே போய் பிஸ்கெட் தின்னுட்டு குப்பையை போட்டு போகுதா? அதான் நடக்குது. சர்ச்சு முடிஞ்சு போகும்போது பாருங்கள், எல்லா இடத்துலையும் குப்பையாக கிடக்கும். தட் இஸ் நாட் த வே வி நீட் டு ட்ரெயின் அவர் சில்ட்ரன் இன் த சர்ச். சபையில் பிள்ளை எப்படியா பயிற்றுவிக்கிறது? நம்ம அன்பான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தானியேல் பிறந்தது கிமு 622 BC 622. அந்த வருஷத்தில் பிறக்கிறார். கிமு 605 கைதியாக போகிறார். அப்போ எத்தனை வயசு கணக்கு பார்த்துக்கங்க? 17 வயசு. கிமு இறங்கிக்கிட்டே வரும், டிசெண்டிங் ஆர்டரில் வரும். 17 வயதில் அவன் கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறான். உரியா ஸ்மித் என்ற அட்வென்டிஸ்ட் வேத அறிஞர், முன்னோடி, நம்முடைய GCயோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, அவர் தான் தானியேல் வெளிப்படுத்தலுக்கு முதல்ல விளக்கம் எழுதினவர். அவர் சொல்கிறார், தானியேல் மரிக்கும் பொழுது 94 வயசு. அநேகர் அப்படித்தான் சொல்கிறாங்க, 90 வயசு வரைக்கும் தானியேல் உயிரோடு இருந்தார் என்று. ஆகவே அந்த 94 வயது வரை தேவனுக்காக நின்று 2 ராஜ்யங்களை கண்டு, பாபிலோன், மேதிய பெர்ஷியா, இந்த ராஜ்யங்களை கண்டு 7 அரசர்களின் கீழே, பைபிளில் வந்து நேபுகாத்நேச்சார், கோரேஸ், தரி அப்படி தான் போட்டிருக்கோம். 3 ராஜாக்கள் தான் போட்டிருக்கோம். ஆனால் 7 ராஜாக்கள், 7 அரசர்களை அந்த தானியேல் கண்டு தேவ பணியும் வெற்றிகரமாக அரசு பணியும் அவர் ஆற்றி இருந்திருக்கிறார் என்றால், சின்ன வயசில் அந்த தானியேலுக்கும் நண்பர்களுக்கு எவ்வளவு திடமான அஸ்திபாரம் போடப்பட்டிருந்திருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? எப்படி வளர்ப்பாங்க தெரியுமா? யூத பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை 12 வயது வரைக்கும் தங்களது கட்டுப்பாட்டில் கண்காணிப்பின் கீழே வைத்துத்தான் வளர்த்தார்கள். இப்போ நம்ம 1.5 வயசு, 2 வயசு, 3 வயசு, 5 வயசில் பள்ளிக்கூடத்தில் போட்டுறோம். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. பைபிள் காலத்தில் என்ன செஞ்சாங்க அவ்வளோதான் சொல்கிறேன், சரிங்களா பிரியமானவர்களே? அப்போது அந்த 12 வயசு வரும் பொழுது பார்த்தீங்களா, மோசே 12 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட தான் வளர்ந்தான், யோக பேத்துட்ட, சரிதானே? இயேசு கிறிஸ்து 12 வயசு வரைக்கும் அப்படி தான் வளர்க்கப்பட்டார். யூத ஆண் பிள்ளைகள் 12 வயதுக்குள் உபாகமம் புத்தகத்தை மனப்பாடமாக சொல்லும்படி பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்களாம். நம்ம பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லுதா? தக்கி முக்கி, அது 13ஆம் வாரத்தில் தான் சொல்லுது, அது வேற. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைகளில் பெரியோர்கள் மனப்பாட வசனம் சொல்கிறது கிடையாது. ரொம்ப ஃபேஷன் ஆகி போச்சு மனப்பாட வசனம் சொல்லாமல் இருக்கிறது. ஆமாவா இல்லையா பிரியமானவர்களே? ஆனால் யூத பெற்றோர் அப்படி தான் பயிற்சி கொடுத்தார்கள். The father and the mother should be the first teachers of their children. தகப்பனும் தாயும் தங்கள் பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். நம்ம வீடு தான் ஃபர்ஸ்ட் சர்ச். நம்முடைய வீடு தான் முதல் சபை. குடும்ப சபை இருக்கா வீட்டில்? எத்தனை குடும்பத்தில் இருக்குது? குடும்ப சபை ஒழுங்காக நடக்குதா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் காலையிலையும் சாயங்காலம் இருக்கணும், சரி பரவாயில்ல, ஒரு நேரமாவது நடக்குதாங்க குடும்ப ஜபம். பேர் கிறிஸ்தவ குடும்பம். சிறையிருப்பு வரும், சிறையிருப்பு வரும். சைல்ட் கைடன்ஸ் பேஜ் 21 சொல்கிறாங்க. இன்னொரு பாருங்கள், டெஸ்டிமனிஸ் டு த சர்ச் 3வது பாகம் 137. Parents should be the only teachers of their children until they have reached 8 or 10 years of age. பிள்ளைகள் 8 அல்லது 10 வயதை அடையும் வரைக்கும் பெற்றோர் மட்டுமே அவர்களது ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். பைபிள் அடிப்படையில் சொல்கிறாங்க. ஜீசஸ் அப்படி தான் வளர்ந்தார், மோசே அப்படி தான் வளர்ந்தார், சரிதானே? அப்படி தான் பைபிள் சொல்லுது.
ஏதோ எல்மெண்ட் புதுசாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பயில்படுத்தேன்னு சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு நான் படித்தோம்ல, ஆசிரியர்கள் பெற்றோர் அப்படி பயிற்சி வைத்தாங்க தானியேல் நண்பர்களையும். யார் ஆசிரியர்கள் அப்படின்னா, எரேமியா, ஆபகுக், செப்பனியா மற்றும் நாகும் ஆகிய தீர்க்கதரிசிகளான ஆசிரியர்களும் தங்கள் பள்ளிக்கூடங்களில், நேற்று இரவு சொன்னேன்ல, தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. சாமுவேல் தான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல், சாமுவேல் முதல்வர் அவர் தான். அப்புறம் எலியா, எலிசா, நீ படித்து பாருங்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு இருக்கும், 50 பேர் அப்படின்னு படிக்கலாம் 2 ராஜாக்கள். சரிங்களா? இவங்கெல்லாம் தீர்க்கதரிசி மட்டும் கிடையாது, சாமுவேலும் எலியாவும் எலிசாவும் அவங்கெல்லாம் they were also teachers. அந்த வாலிப பிள்ளைகளை இந்த 12 வயசு வரைக்கும் பிள்ளைகளை வளர்த்துட்டு அவங்க வாலிப பிள்ளைகள் ஆன உடனே யூத பெற்றோர் நினைச்சுவாங்களாம், அந்த தீர்க்கதரிசிகள் பள்ளிக்கூடங்களை போய் விட்டுருவாங்களாம். அவங்கள அந்த தீர்க்கதரிசிகள் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம், இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்கதரிசிகளாக, அரசர்களாக, அதுக்கப்புறம் ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்புவாங்களாம். இப்படி தாங்க அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் நடந்துச்சு. இன்றைக்கி அப்படியா பள்ளிக்கூடம் நடக்குது? எல்லாம் பிஸ்னஸ் ஆகி போச்சு. அப்படி தான் சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. நானும் ஓப்பனாக சொல்கிறேன், பயமே இல்லை. பள்ளிக்கூடங்கள் எதுக்கு நடக்குது? பிஸ்னஸ். Adventist schools are our schools shining as lights in this dark world. நம்முடைய பள்ளிக்கூடங்கள் இந்த இருண்ட உலகத்திலே வெளிச்சமாக, கலங்கரை விளக்கமாக இருக்கிறதா? இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். லைட்டாக இருக்குது. அப்படி தானே? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், இந்த தீர்க்கதரிசிகள் தங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்த இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வரப்போகும் இக்கட்டு காலத்திற்கு அவர்களுக்கு நன்றாக போதித்து அவர்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அம்மாப்பா ஆயத்தப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் யார்? தீர்க்கதரிசிகள் ஆயத்தப்படுத்தினார்கள். பிள்ளைகளை கேட்க வைக்கணும். சத்தியத்தை கேளு, நீ கேட்டியா, பைபிள் படிச்சையா, பிள்ளைகிட்ட கேட்கணும். பிள்ளை சில நேரம் நடிச்சுட்டு போயிடும். உங்களுக்கு முன்னாடி படிக்கிற மாதிரி படிக்கணும்னு நினைப்போம், அது நடிக்கும்னு நமக்கு தெரியாது. எத்தனை பேர் பைபிளை பிள்ளைகள் படிக்கிறோம், எத்தனை பேர் நடிக்கிறோம், கடவுளுக்கு தான் தெரியும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. வீடுகளில் பெற்றோர்களும் பள்ளிக்கூடங்களிலே தீர்க்கதரிசிகளும் இந்த வாலிய பிள்ளைகளுக்கு வரப்போகும் சிறையிருப்பை சொல்லி சொல்லி வளர்த்திருப்பார்கள். எப்படி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோம்? பிள்ளைகளை அமெரிக்கா போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோமா? லண்டன் போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோமா? போகட்டும், வேண்டான்னு சொல்லலை. லண்டனுக்கு அமெரிக்காவுக்கு நான் எதிரி கிடையாது, சரிங்களா? போகட்டும். ஆனால் பிள்ளைகளை என்ன சொல்லி வளர்க்கணும்? எப்பா, ஆண்டவர் வரப்போகிறாரு, சீக்கிரம் இக்கட்டு காலம் வரப்போகிறது, நீ சம்பாதி, ஆண்டருக்கு உண்மையாயிரு, தசமாக கொடு, சர்ச்சுக்கு ஒழுங்கா போ, அவரை பார்க்காத, ஆண்டவர் பாரு சொல்கிறோமா? என் பிள்ளை நல்லா படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், வீட்டுக்கு அனுப்பணும், அவன் வீடு கட்டணும், செட்டில் ஆகணும். இப்படி தான் உலகத்தான் நினைக்கிறான். அவனோட மோசமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி. ஆமாவா இல்லையா? சரி, இப்போ வருமா வராதா? கிறிஸ்தவ பெற்றோரே, நீங்கள் லட்சிய பெற்றோரா அலட்சிய பெற்றோரா? கிறிஸ்தவ ஆசிரியர்களே, நீங்கள் லட்சியமுள்ள ஆசிரியர்களா அல்லது அலட்சியமான ஆசிரியர்களா? யோசித்து பாருங்கள். 2வது பாடம், தேவனின் தேவை யார் தெரியுமா? லட்சியமிக்க கிறிஸ்தவ வாலிபர்கள். காட்ஸ் நீட் ஐடியல் கிறிஸ்டியன் யங் பீப்புள். தானியேலும் நண்பர்களும் தங்களது 16-17 வயதில் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கைதிகளாக 1000 மைல்கள் 1500 கிலோமீட்டர் நடைபயணமாக பாபிலோனி வீரர்களால் கொண்டு செல்லப்பட்டனர். எத்தனை மாதம்? கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள். சரித்திரம் அப்படித்தான் சொல்லுது. இந்த நேபுகாத்நேச்சார் 2 வாரத்தில் போயிட்டான், சவாரி குதிரையில், ரதத்தில். ஆனால் இந்த வாலிபர்களை என்ன பண்ணாங்களா? நடக்க வச்சே கூட்டு போனாங்களா 2.5 மாதம். ஆகஸ்ட் 25 கிளம்பினவங்க சுமார் செப்டம்பர் 25 தான் போனாங்கன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. சரிங்களா? மன்னிக்கும், எப்படி வரும்?
ஆகஸ்ட் 15 அவர் இறந்தார் நேபுகாத்நேச்சார். சரிங்களா? ஆகஸ்ட் 25 செய்தி இவருக்கு வருது நேபுகாத்நேச்சாருக்கு. அவர் போனது செப்டம்பர் 7 போயிட்டான்னு சரித்திரம் சொல்லுது. 2 மாதம் கணக்கு போட்டுக்கங்க. சரிங்களா? நான் செப்டம்பர் 25 சொல்லிட்டேன். அடுத்த மாதம் 2 மாதம் பிரயாணம் பண்ணி நடைபயணம், கடுமையான பயணம், கைகள் கட்டப்பட்ட நிலையில் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் கை இப்படி உள்ளே விட்டு இப்படி செயின் மாதிரி ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி தான் கைதிகளாக கொண்டு செல்வார்கள். ஃப்ரீயாலாம் போக முடியாது. பிகாஸ் தேவர் கேப்டிவ்ஸ், கைதிகள். கடினமான சூழ்நிலை. பாபிலோனுக்கு வந்ததும் தானியேல் நண்பர்கள் நிறைய பேர் வந்த உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, சுமார் 400 வாலிபர்கள், யூத வாலிபர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வந்த உடனே அவர்களுக்கு சிறப்பான சலுகைகள் கொடுக்கப்பட்டன. என்ன சிறப்பான சலுகைகள்? என்ன நடந்துச்சு பாருங்களேன். இடமாற்றம் நிகழ்ந்த பின்னர் விசேஷமான வாலிபர்களை மட்டும், அப்படி தான் 3ஆம் வசனம் சொல்லுது. தானியேல் மற்றும் சில நண்பர்கள் ராஜகுலத்தில், துரை மக்களில், அப்படி தானே, நல்லா படித்தவங்க, கல்வியில் நிபுணர்கள், அழகில தேறினவர்கள், நல்ல திறமை உள்ளவர்கள், இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணானா நேபுகாத்நேச்சார் தெரிந்து கொண்டான். விசேஷமான வாலிபர்கள். இப்போ பார்த்தீங்களா, ஒரு அஞ்ஞான ராஜா கூட நல்ல அழகான தெளிவான அறிவான வாலிபர்களை தேடுகிறான். உலகம் நீங்கள் அப்படி தானே கேட்குது. நல்ல ப்ரில்லியண்ட்டான ஆளுங்க, அங்கே வேலை செய்யணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும், நல்லா அது படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கேன், அப்படி தான் உலகம் தேடுது. அப்படி தான் நேபுகாத்நேச்சார் தேடணும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை தேடுவார். அப்போது அந்த ராஜா என்ன செய்கிறான், விசேஷமான வாலிபர்களை தெரிந்து கொண்டு மேலும் சில மாற்றங்கள் கட்டளையிட்டான். முதல்ல இடமாற்றம், அதுக்கப்புறம் பாருங்கள் கல்வி மாற்றம். வசனம் 4 அப்படி தான் சொல்லுது. 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படித்து பாருங்கள். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாய் அஸ்பேனாஷுக்கு கற்பித்தான் அப்படின்னு படிக்கிறோம். கல்வி மாற்றம். 5ஆம் வசனத்தில் உணவு மாற்றம். சரிதானே? ராஜபோஜனம், ராஜ பானம் அப்படின்னு படிப்போம் பின்னாடி. பெயர் மாற்றம். 4 பேர் பெயரை மாற்றிட்டான். பெல்தஷாத்சார் படிக்கலாம் போக. பெயர் மாற்றம். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தன அப்படின்னு தானியேல் 6-7 வரைக்கும் படிக்கிறோம். தானியேல் 6-7 வசனங்கள் 1ஆம் அதிகாரத்தில். ஏன் இந்த மாற்றங்கள்? ஏன் ராஜா அப்படிலாம் மாற்றுறான்? எதுக்கு தெரியுமா? அவர்களை அசல் பாபிலோனியர்களாக மாற்றி தனது ராஜ்ய மாகாணங்களில் கைப்பாவை அரசர்களாக, puppet kings. So Nebuchadnezzar wanted to make them his puppets. நான் சொல்கிற மாதிரி நீ ஆடணும்ல, அதான ராஜாக்கள் தந்திரம். நான் சொல்கிற மாதிரி நீ ஆடணும். அதான் நடக்குது இப்பையும் எல்லா இடத்துலையும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, puppet kings. Nebuchadnezzar wanted to make Daniel a puppet, but God wanted to make him a prophet. Do you want to be a puppet or prophet? கைப்பாவை அரசனாக இருக்கணுமா உங்கள் பிள்ளைகள்? அல்லது நம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் போல மாறணுமா? அதுக்குத்தான் அவரோட நோக்கம். அதுக்கு தான் இவங்களுக்கு எல்லா மாற்றங்களையும் நேபுகாத்நேச்சார் செய்தான். அரசர்கள் என்ன செய்வார்கள், அந்த காலத்தில் அந்நியர்களை பயிற்றுவித்து அவர்களை சிற்றரசர்களாக்கி, இன்னைக்கும் நடக்குது சரிங்களா, சிற்றரசர்களாக்கி நாட்டை ஆளும் அரசியல் தந்திரம் பல நாடுகளில் ராஜ்யங்களில் வழக்கத்தில் இருந்த ஒன்று. இது ஒரு அரசியல் தந்திரம். வெளிநாட்டில் இருந்து ஆட்களை கைது பண்ணிட்டு வந்து அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி அந்தந்த நாட்டு வழக்கத்தை, பாபிலோன் வழக்கத்தை கற்றுக் கொடுத்து, நீ என் நாட்டில் அங்கங்கே போய் நீ ஆளுகை செய், நான் சொல்கிறத கேளு, நான் தான் டாப் ராஜா, நீ ஒரு டூப் ராஜா, புரியுதா உங்களுக்கு? டூப் பண்ணி இருந்துக்கோ, நான் சொல்கிறத நீ கேளு, புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் நடந்துச்சு. அதனால தான் இடமாற்றம், கல்வி மாற்றம், பெயர் மாற்றம் எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் பொறுத்து கொண்ட தானியேலின் நண்பர்களும் ஒரு மாற்றத்தை மட்டும் அவர்கள் என்ன செய்யலை, ஓகே சொல்லலை. எதுக்கு? பேர் மாத்திரையா, கருப்புசாமின்னு வைக்கிறியா, சரி வச்சுக்கோ போ. சண்முகநாதன் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் பேர் சாகிற வரைக்கும் மாற்றவே இல்லை. பேர் மாற்றுறதெல்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் சுப்புலட்சுமின்னு வரீங்களா, சுப்புலட்சுமினே இருங்க, பிரச்சனையே கிடையாது. போய் சொல்லுங்கள், என்னம்மா சுப்புலட்சுமின்ற பயில் படிக்கிறேன், ஆமாம் நான் ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன் சொல்லலாம்ல. பேரை மாற்றணும் கட்டாயமெல்லாம் கிடையாது. அப்போ தானியேல் அந்த பெயர் மாற்றத்தை பெருசாக எடுத்துக்கல. நீ என்னைய மீஷாவேல் அப்படின்னு கூப்பிடுறியா, மேஷாக்குன்னு கூப்பிடுறியா, சரி கூப்பிட்டுப்போ, என் பேர் மீஷாவேல் தான். பெல்தஷாத்சார்னு சொல்கிறியா, நீ கூப்பிட்டுக்கப்பா, என் பேர் தானியேல் தான். காட் இஸ் மை ஜட்ஜ்.
தேவனே என் நியாயாதிபதி. ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா அவங்கவுங்க தெய்வத்தின் பேரை வச்சாங்க. பாருங்களேன், அந்த லிஸ்ட்டை பார்ப்போம். எபிரேய பேர் தானியேல், என்ன அர்த்தம்? தேவனே நியாயாதிபதி. அந்த பேரை தானியேல் அப்படி கூடும்போதெல்லாம் காட் இஸ் மை ஜட்ஜ், ஜெகவா இஸ் மை ஜட்ஜ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இவன் பேரை மாத்தினா ராஜா என்ன மாத்திரான்? பெல்தஷாத்சார், பேலின் மறைவான பொக்கிஷங்களை காப்பவன் அப்படின்னு பேரை மாற்றலாம். அனனியா, கர்த்தர் கிருபை உள்ளவர்னு அர்த்தம். ஷாதராக்குன்னு மாற்றினாங்க. நமக்கு இந்த ஷாதராக்குன்ற பேர் தான் ஞாபகம் இருக்கும், அப்படி தானே? ஷாதராக்கு மேஷ காபத்தினேகம், இந்த மூணும் கேளுங்க, இந்த பக்கம் இருக்கிற எபிரேய பேர் மனசில் டபக்குன்னு வராது, அப்படி தானே? உலகம்தான் உள்ளே போய் உட்காந்துக்குது நமக்கும், உண்மை தானே? ஷாதராக், அக்குவின் சந்திர கடவுள், அக்குன்னா சந்திர கடவுள் பாபிலோனில், அக்குவின் கட்டளை அப்படின்னு அர்த்தம், சந்திர கடவுளின் கட்டளை. மீஷாவேல், தேவனை போன்றவர் யார்? யெகோவா தெய்வத்தை மாதிரி யாருங்க? அதான் அர்த்தம். என்ன பேர் வச்சாங்க? மேஷாக், அதுவும் ஷாக், அக்குவை போன்றவர் யார்? சந்திர கடவுளை போன்றவர் யார்? அசரியா, கர்த்தர் உதவி செய்கிறான். ஆபேத் நேகோ அப்படின்னு பேர் வச்சாங்க. நேகோ அல்லது நேபோவின் ஊழியக்காரன். நேபோ, பெல், மார்டுக், இதெல்லாமே அங்கேருந்து தெய்வங்கள், பாபிலோனிய தெய்வங்கள். இதனால தான் கல்ச்சுரல் சேஞ்ச், ரெலிஜியஸ் சேஞ்ச், கலாச்சார மாற்றம், ஆன்மீக மாற்றம், இதெல்லாம் அந்த ராஜா செய்கிறான். ஆனால் பாருங்க, இந்த உணவு மாற்றத்திற்கு தானியேல் நண்பர்கள் என்ன செய்யலை? ஒத்துழைக்கலை. அர்த்தமுள்ள ஆவிக்குரிய பெயர்களை யூத பெற்றோர் கருத்தாக தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டினார்கள். நம்ம என்னங்க பேர் வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு? நான் எப்பவும் சொல்லுவேன், பைபிள் பேர் வைங்க. பைபிள் இல்லாத பேரா என்ன? எஸ்தரு, தானியேல், மோசே, யோசுவா, இதுதான் இருக்குது. ஆயிரக்கணக்கான பெயர்கள் பைபிள் இருக்குது, சரிங்களா? பைபிள் பேர் வைங்க பிள்ளைகளுக்கு, சாட்சியாக சொல்லுங்க. இது என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப தினிசாக பேர் வைக்கிறோம். டம்ளர் கீழே போட்டோம்னா டமா டுமா ரொம்ப டங் டிங் சவுண்டு வரும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, ஜப்பான்காரை வைக்கிற மாதிரி. ஆமாவா இல்லையா? பைபிள் பேரை வைங்க. ஒரு டிக்ஷனரியே கொடுத்துருக்காரு பேருக்கு, உண்மை தானே? ஆனால் அஞ்ஞான பெயர்கள் 4 எபிரேய வாலிபருக்கும் சூட்டப்பட்டன. வெளிப்புறமான பெயர் மாற்றம் என்னும் அந்நிய திணிப்புக்கு அவர்கள் ரியாக்ஷன் காட்டலை. பேர் வைக்கிறா வச்சுருப்போம், அதுக்கு அவர்கள் ரியாக்ஷன் எதிர்வினை காட்டாவிட்டாலும் உணவு விஷயத்தில் உறுதியான தீர்மானத்துடன் அவர்கள் இருந்தார்கள். அதானே படிக்கிறோம். தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் படித்தோம்ல, அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, காரணம் பாபிலோனியர்கள் அந்த அசுத்தமான மிருகங்களின் மாம்சம் புசித்தவர்கள். பன்னி, ஒட்டகம், முயல் எல்லாம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அசுத்த மிருகம் தானே. முயல் கூட அசுத்தம், தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் பாருங்கள். இறால் சாப்பிடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, தெரியுமா? எத்தனை பேர் இறால் சாப்பிட்றோம்? சாப்பிடக்கூடாது, பைபிள் படி. பிரியமானவர்களே, இந்த மாதிரி அசுத்தமான மிருகங்களை பாபிலோனியர்கள் புசித்தார்கள். அதை முதலாவது தங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்தார்கள். அப்புறம்தான் ராஜாவுடைய பந்திக்கே வரும், சரிங்களா? அது மட்டும் இல்லை, மேலும் பாபிலோனிய உணவில் லேவியராம சட்டத்துக்கு எதிராக, லேவியராம சட்டம் என்ன? லேவியராம 3:17 படிக்கிறோம். கொழுப்பு சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது. நம்ம ஆட்கள் கல்யாணத்தில், அட்வென்டிஸ்ட் ஆட்கள் ரத்த பொரியல் போடுறாங்க, தெரியுமா? ரத்த பொரியலாம். கடைக்கு போனோம்னா கொஞ்சம் கொழுப்பு போடுங்க, என்ன கொழுப்பு நமக்கு, ஆமாம் இல்லையா? கொழுப்பு போடுங்க. ஆண்டவர் ஏற்கனவே போட்டார் பைபிளில், கொழுப்பு சாப்பிடாதுன்னு. உண்மை தானே? அவங்க ஃபாலோ பண்ணாங்கங்க, நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? யாரும் தப்பாக எடுக்காதீங்க, உள்ளதான் சொல்கிறேன். இளம் வாலிபர்களின் இருதய தீர்மானத்தை பார்த்தீர்களா? என்ன தீர்மானம்? கிடைத்ததை அவர்கள் கொட்டிக்கொள்ளாமல் தங்கள் வாய்களை கட்டி போட்டார்கள். இந்த நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சும்மா சாப்பிடு, மாத்திரையை போட்டுக்குவோம்.
சும்மா சாப்பிடுப்பா, இன்சுலினில் போட்டுக்கோ, மாத்திரை ஊசியை போட்டுக்கலாமையா அப்படின்னு ஒருத்தன் பக்கத்தில் ஏற்றி விட்ட உடனே உள்ளே போயிடும், கப்பன்னு உள்ளே போயிடும். அப்புறம் சர்ன்னு ஏறிடும். ஏறினதுக்கப்புறம் இல்லை சுகரு, வாயை கட்டிட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியதானே, இருக்கிறது கிடையாது. ஆமாம் தானே? அந்த வயசு பசங்க இளவட்டமெல்லாம் வாயை கட்டினாங்க 17 வயசில். இன்றைக்கி இருக்கிற கிளவட்டங்களுக்கு வாயை கட்ட முடியலை. இளமையில் எத்தனை வைராக்கியம் என்பது புரிகிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, 10 நாள் என்ன கேட்டாருங்க தானியேல் நண்பர்கள் போய் சண்டைலாம் போடலை. சண்டை போட்டாங்களா? ஆண்டவர் உன்னை சபிச்சிருவார், இந்த சாப்பாடு கொடுத்து ஆண்டவர் உன்னை அடிச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே சொல்லலை. ஐயா 10 நாள் டைம் கொடுங்க, எங்களுக்கு என்ன கொடுங்க? பருப்பு மரக்கறிகள், பருப்பு பல்ஸ்ன்னு இங்கிலீஷில் இருக்கும். பல்ஸ்ன்னு என்ன தெரியுமா? அதாவது நிலத்தில் விளைஞ்ச உணவுகள். பல்ஸ் கொடுங்கன்னு தானியேல் பல்ஸ் பார்க்குறாரு. தானியேல் என்ன பண்ணுறாரு? பல்ஸ் பார்க்குறாரு. என்ன நடந்துச்சு பாருங்க. அப்படி அவர்கள் கேட்ட உடனே அந்த அஸ்பேனாஷ், மெல்சார், இந்த 2 பேரும் அதிகாரிகள், அவங்க கண்களில் தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் தயவு கிடைச்சா கிடைக்கலையா? கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைத்தது. 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒரு 3 தடவை படிங்கன்னு சொன்னேன் தானியேல் 1ஆம் அதிகாரத்தை. எத்தனை பேர் படிச்சிங்க? ஒரு தடவை. எத்தனை பேர் படிச்சிங்க? எத்தனை பேர் படிச்சிங்க? ஒரு தடவையாவது. அடுத்த முறை வரும்பொழுது, அடுத்த வாரம் வரும்பொழுது தானியேல் 2ஆம் அதிகாரத்தை, பெரிய அதிகாரம் 49 வசனம் இருக்கும், ஒரு தடவையாவது படிங்க. சரிங்களா? 7 நாள் இருக்குது, சரி 6 நாள் இருக்குது, படிங்க தயவு செய்து. நேரம் இதுக்கு கொடுங்க, செல்ஃபோன் நேரத்தை குறைங்க, நாடக நேரத்தை குறைங்க, சீரியலில் சீரியஸாக இருக்காதீங்க. இந்த பக்கம் வாங்க, பைபிள் பக்கம். பிரியமானவர்களே, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப அழகான வசனம். நீங்கள் படிச்சிங்கன்னா 1 ராஜாக்கள் 8:50 சாலமோன் ஜெபம் பண்ணுவார். அந்த தேவாலய பிரதிஷ்டையின் சமயத்தில் சாலமோன் ப்ரே பண்ணுவார். என்ன ப்ரே பண்ணுவார் பாருங்கள், நான் படிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8ஆவது அதிகாரம் வசனம் 80 ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுவார். உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. இறக்கம் கிடைச்சா தானியேலுக்கு நண்பர்களுக்கும் சாலமோன் பண்ண ஜெபம். பிரியமானவர்களே, யார் யாரோ பண்ணுற ஜெபங்க நம்மள அன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். யோசிக்கணும். நீதிமொழிகள் 16:7 சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வான். நம்ம கடவுளுக்கு பிரியமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், யாருனாலும் சரி நம்ம கூட சமாதானமாயிருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நிபந்தனை. எவ்ரி ப்ராமிஸ் இன் த பைபிள் இஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். நிபந்தனை இல்லாமல் எந்த வாக்கு தத்தமும் நிறைவேறாது. ஆண்டு சொன்னார்ல உபாகமம் 28, உன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ நடந்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னாரு. ஓய்வு நாளை மீறி போட்டு ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லாதீங்க. புரியுதானே? பிரியமானவர்களே, தலை போனாலும் சரி என்று தானியேலுக்காக துணிந்து விட்டார்கள் அஸ்பேனாஷும் மெல்சாரும். அஸ்பேனாஷ் சொன்னார், எப்பா ராஜா என் தலையை எடுத்து விடாரப்பா, உங்கள் முகம்லாம் வாடி போய் அந்த ராஜ உணவு சாப்பிட்டவங்க முகமெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா என் தலை போயிருமே. சரிதானே? சவால். சத்தியத்திற்காக சவாலான சூழ்நிலைகள் வருங்க, நிற்கணும். இன்றைக்கி நிற்கலைன்னா என்றைக்குமே நிற்க மாட்டோம். அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். பாருங்களேன், ரோமர் 5:7 படி நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் அப்படின்னு இருக்கு. இந்த தானியேல் என்ற நல்லவன் அந்த நண்பர்களாகிய நல்லவர்களுக்காக இந்த அஞ்ஞானிகள் கூட ஓகே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, சரி 10 நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். பருப்பு மரக்கறி, பருப்பு மரக்கறி தண்ணீர், இதான் அவங்க சாப்பிட்டாங்க. சரிதானே? நம்ம எவ்வளோ வாடி போய் வந்திருக்கிறோம், மனாந்தரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்பா. பைபிளில் சொல்லியிருக்குல்ல 1 தீமோத்தேயு 4:4-5 தோத்திரம் பண்ணி சாப்பிடுப்பா.
நீ ஜெபம் பண்ணா எல்லாம் பரிசுத்தமாயிரும். ஜெபம் பண்ணி அரளிக்காய் சாப்பிடு. நீ அப்படித்தான் நிறைய பேர் சொல்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வந்து ஜெபம் பண்ணி சாப்பிடு, தோத்திரம் பண்ணி சாப்பிடு, பைபிள் வசனத்தை அங்கே போய் ஃபாலோ பண்ணுறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி வேத வசனம் பேசி நம்முடைய கொள்கைகளை சமரசம் செய்கிறோமா? அப்படி தானியேல் பண்ணார்? அப்படிலாம் அவர் பண்ணலை. அவர் தைரியசாலி. அருமையான தேவ ஜனமே, இந்த பருப்பு மரக்கறி சாப்பிட்டவங்கள இந்த சின்ன கூட்டம், அது ஒரு மைனாரிட்டி, ஜெனிசிஸ் டயட் சாப்பிட்டாங்க, சரிதானே? ஆனால் இன்னொரு பெரிய கூட்டம் பாபிலோன் டயட் சாப்பிட்டது, ராஜபோஜனம், மதுபானம். இது இந்த கூட்டம், பெரிய கூட்டம் இந்த சின்ன கூட்டத்தை பரியாசம் பண்ணியிருக்கோம். ஆமாம் தானே? உண்மைதான். அதை பொருட்படுத்தாமல் பொறுமை காத்தவர்கள் 10 நாட்களில் முகக்களையும் சரீர புஷ்டியும் அடைந்தார்கள். அப்படி தானே பைபிள் சொல்லுது. எத்தனை மடங்குங்க? எத்தனை மடங்கு அவங்க? பைபிள் சொல்லுது 10 மடங்காம். Do we follow Genesis diet or Babylon diet? பரலோகத்துக்கு போனால் பாபிலோன் டயட்டு கிடையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜெனிசிஸ் டயட்டு தான், சரிங்களா? ஆதி உணவு திட்டம், ஆதியாமத்தில் என்ன கொடுத்தாரோ அதான் பரலோகத்தில் இருக்கும். நண்டு நட்டுவக்களில் அங்கே இருக்காது சாப்பிட்றதுக்கு புதிய பூமியில். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை தேவன் சொன்னார், அதை அப்படியே தானியேல் நண்பர்கள் ஃபாலோ பண்ணினார்கள். மிகச்சிறந்த உணவு திட்டத்தை தேவன் ஆதியிலேயே கொடுத்திருந்தார். வாழ்வா சாவா என்ற சவாலின் மத்தியிலும் தேவனின் உணவு திட்டத்தை துணிச்சலோடு தெரிந்து கொண்ட இந்த இளம் வாலிபர்களை பரலோகம் ஆசீர்வதித்தது. அவர்கள் கடினமாக படித்தார்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் ஜீவனுள்ள தேவனோடு தீர்மானம் உறுதி குலையாமல் நெருங்கி உறவு வைத்திருந்தார்கள் என்பதற்காகவே தேவன் அவர்களை சிறப்பான விதத்தில் 10 மடங்கு ஆசீர்வதிச்சார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்க இந்த சத்தியங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தானியேலுக்கு நிறைய தீர்க்கதரிசன வெளிப்பாடுகள் கிடைச்சிச்சுல்ல, சரிதானே? சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ சிம்பிள் டயட், ஃபாலோ த பைபிள் டயட், ஃபாலோ த ஜெனிசிஸ் டயட். அந்த எளிமையான உணவு, காய்கறிகள், பழங்கள், அந்த கொட்டைகள், கீரைகள், தண்ணீர், இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஆண்டவர் அழகாக அதை தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் போட்டுட்டார். நியூ ஸ்டார்ட், அது நம்ம 1-2 இருக்குது. நியூ ஸ்டார்ட் 8 சொல்லுவோம்ல, நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், வாட்டர் சொல்லுவோம்ல, அது நம்ம 1-2 இருக்குது. 8 அங்கே இருக்குது, தேடி பாருங்கள். அந்த 10 நாள் பரிசோதனை 10 மடங்கு பகிரங்கமான ஆசீர்வாதம். ராஜாவே பார்த்தாரு, அசந்துட்டார். சார் இவ்வளோ அழகாக இருக்காங்களே பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சந்திரமுகி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. என்னடா பாஸ் ரஜினி படம்லாம் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அந்த படம் வந்துச்சு. அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அந்த கதாநாயகனுக்கு சொன்னாங்களாம், நீங்கள் 3 மாதம் நல்ல காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடுங்க, சிகரெட் குடிக்காதீங்க. அவர் சிகரெட்டாக அடிப்பார் கப்பு கப்பு கப்புன்னு. 3 மாதம் காய்கறி பழங்களாக சாப்பிடுங்கன்னு ரஜினிகிட்ட சொன்னாங்களாம். ரஜினிகாந்த்கிட்ட நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, கட் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன். 3 மாதம் இதான் சாப்பிட்டாராம், காய்கறி பழங்கள். அந்த 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மாறிட்டாராம் ரஜினிகாந்த். அவர் 1980-90 எப்படி அழகாக இருந்தாரோ அந்த மாதிரி அழகாயிட்டாராம் சந்திரமுகி படத்தில், சரிதானே? நான் சொன்னதெல்லாம் மறந்துருக்கோம், இது மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆமாம் தானே? இது மட்டும் ஞாபகம் இருந்தால் கூட பரவாயில்ல. பிரியமானவர்களே, என் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்ற தீர்மானம் நமக்கு வேணும். எல்மெட் எழுதுறாங்க, யாராவது டீ காஃபி கொடுத்தாங்கன்னா, நோ தேங்க்யூ, ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ காஃபி அப்படின்னு சொல்லணுமா? அப்படி சொல்லணுமா? நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பா டீ வாங்கிட்டு வாப்பா, வாப்பா காஃபி குடிப்போம். இப்படித்தான் நடக்குது நம்ம கதை, புரியுதா? இந்த தீர்மானம் தானியேலுக்கு இருந்துச்சுங்க, நமக்கு வேண்டாமா? வேணும்ல? வாலிபர்களே, உங்களுக்கு அந்த துணிவு, தைரியம், வேகம், விவேகம், அர்ப்பணிப்பு உண்டா? ஆகாத அசுத்தங்களை, சாப்பாடு மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ என்னென்ன லொட்டு லொசுக்கு இருக்குது எல்லாம் சொல்கிறேன், அந்த ஆகாத அசுத்தங்களை அறவே அகற்றிவிடும் ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கிறதா வாலிப்பிள்ளைகளுக்கு? நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணினால் அவர் உங்களை நிச்சயமாக எல்லார் முன்னிலையிலும் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். ஆண்டு சொல்லார், என்ன கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். பண்ணார்ல தானியேலை, ஆண்டவர் கனம் பண்ணார்ல. 10 மடங்கு சமர்த்தர், 10 times smarter than all the other young people. We have smartphone, but we are not smart these days.
ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறோம், எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கிறோமா? ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க பைபிள் படிக்கிறதுல ஸ்மார்ட்டாக இருக்கிறோமா? ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிச்சு நம்மளை சாத்தான் ஸ்டூப்பிட் ஆக்கிட்டு இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? ஸ்மார்ட்டுக்கு ஆப்போசிட் ஸ்டூப்பிட். வி ஆர் பிகமிங் ஸ்டூப்பிட்ஸ் பை யூஸிங் திஸ் ஸ்மார்ட் ஃபோன். அதுக்காக பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லலை, கரெக்டாக பயன்படுத்தணும், அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். சரிதானே? செல்ஃபோனை நம்ம வச்சுருக்கணும், செல்ஃபோன் நம்மளை வச்சுருக்கக்கூடாது. யோசித்து பாருங்கள், செல்ஃபோனை நீங்கள் வச்சுருக்கீங்களா, செல்ஃபோனை உங்களை வச்சுருக்காங்க? பிரியமான தேவ பிள்ளைகளே, கேள்வி, வாலிபரே பெரியோரே, நீங்கள் லட்சிய பெற்றோரா, லட்சிய வாலிபர்களா அல்லது அலட்சிய வாலிபர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஸ்லைட் மாறி இருக்கு. நம்ம அலட்சியமுள்ள பெற்றோர்களா, அலட்சியமுள்ள வாலிபர்களா? யோசித்து பார்ப்போம். கடைசி ஒரு காரியம், மூணாவது, தேவனுடைய தேவை யார்? லட்சியமிக்க கிறிஸ்தவ தலைவர்கள் மற்றும் போதகர்கள். God needs ideal leaders and pastors. பாபிலோனிய இராணுவத்திடம் யூத பெற்றோர் தங்கள் இளம் வாலிப பிள்ளைகளை பறிகொடுத்தார்கள். இளம் வாலிப பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களை யூத தேசத்தை விட்டு ஒருபோதும் அவர்கள் திரும்பி வர முடியாத அளவுக்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். உண்மைதானே? தானியேல் திரும்பியே வரல. ஏன்? காரணம், யூதாவின் அரசர்கள் சரி கிடையாது. எசேக்கியாவிடம் தாழ்மை தடம் புரண்டு விட்டது. உங்களுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே, பார்த்தீங்களா? அவன் மனமேட்டிமை ஆனான். 2 நாளாக 32:25 படிக்கிறோம். யோயாக்கீம் மகன் அவன் என்ன பண்ணான்? அந்த பைபிள் சுருளை, எரேமியா எழுதின சுருளை வெட்டி அவன் தீயில எரிச்சிட்டான். பைபிள் சொல்லுது, எரேமியா 36ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 25 படித்து பாருங்க. திருவசனத்தை அவமதித்தான், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். யோயாக்கீமுக்கு நல்ல அடக்கமே கிடைக்கல. பைபிளை படித்து பாருங்க. எரேமியா 22 18 19 அவனை டாங்கி பரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. யோயாக்கீம் டாங்கி பரியல், கழுதை யாராவது புதைப்பாங்களா? தூக்கி அப்படி எரிஞ்சிட்டாங்க யோயாக்கீம். அந்த மாதிரி நிலைமை அவன் நிலைமை ஆச்சு. சிதேக்கியா அவன் ஒரு ஜெல்லி மீன், முதுகெலும்பே கிடையாது. ஜனங்கள் சொல்கிறதையும் கேட்பான், ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு எரேமியாட்டே வந்து அவன் கேட்பான் அப்படின்னு பைபிள் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. எரேமியா 37:17 படித்து பாருங்கள். சரிங்களா? கடைசியில் அந்த சிதேக்கியா அவன் கைதி ஆனான், கபோதி ஆனான். கண்ணு ரெண்டையும் பிடிக்கிட்டான் நேபுகாத்நேச்சார், அந்த கடைசி ராஜா சிதேக்கியா. புரியுதா உங்களுக்கு? அப்போது எசேக்கியா நல்ல ராஜாவாக இருந்தான், யோசியா நல்ல ராஜாவாக இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்த மனாசே, ஆமோன், யோயாக்கீம், யோவஹாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிதேக்கியா, எந்த ராஜாவும் நல்ல ராஜா, கடவுளுக்கு பயந்த ராஜாவாக கிடையாது. நல்ல தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது தேவ ஜனத்தை ஆளக்கூடிய அரசர்கள் எவ்வளியோ அவ்வளியே யாரும் இருப்பான்? குடிகள் அப்படித்தான் இருப்பாங்க. போதகர்கள் எவ்வளியோ சபைகளும் அவ்வளியே. இஸ்ரவேலில் தலைவர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் நிலைப்பாட்டை அவர்களுடைய நிலைப்பாட்டை தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு மீகா 3:9-12 வரைக்கும் நிறைய படிக்கலாம். எல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாம் இருக்குது. மீகாவில் இருக்குது 3 அதிகாரத்தில். கூலிக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் அரசர்கள் அனைவரும், யூதாவின் அரசர்கள் பெரும்பாலானவர்களும் தெய்வ பயம் இல்லாமல் ஆளுகை செய்தார்கள். அதனால் தான் அசீரிய சிறைப்பு, பாபிலோனிய சிறையிருப்பு வந்தது அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் யோசியா ராஜா காலத்தில் எழுப்புதல் வந்துச்சு. அந்த காலத்தில் தானியேல் ஒரு சின்ன பையன், எரேமியாவின் மடியிலே வளர்ந்தவன் தானியேல். யோசியா மரிக்கிற போது கிமு 608. அப்போ தானியேல் ஒரு வாலிபன் ஆயிட்டான். யோசியாவின் காலத்து எழுப்புதல், யோசியா காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சுல, அந்த எழுப்புதல் அவன் 4 பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் தானியேல் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம தெளிவாக படிக்கிறோம். அதாங்க கேள்வி. இன்றைக்கி திருச்சபையில் இருக்கிற தலைவர்கள் ஒன்று நீங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்காதீங்க, பாஸ்டர் தலைவர்கள் தாக்குறாரு அப்படின்னு. உள்ளதைத்தான் சொல்கிறேன், பைபிள் படி தான் சொல்கிறேன், இல்லாதெல்லாம் சொல்லலை. தலைவர்கள் என்றால் சபையில் இருக்கிற மூப்பர்கள், அதிகாரிகள், பொருளாளர்கள், சாப ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், நம்மையும் குறிக்கும். we are also leaders. உண்மை தானே? லீடர்ஸ் அப்படின்னா தமிழில் வழிகாட்டிகள். அதாங்க நமக்கு தலைவர்களாக தான் பிடிக்குது. வழிகாட்டிகள். லீடர்ஸ்னால் யார்? வழிகாட்டிகள். நல்ல வழியை காட்டணும். நல்ல வழியை காட்டினாங்களா? படித்த நம்ம பைபிளில் பார்த்த ராஜாக்கள், அதனால தான் சிறையிருப்பு.
அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி சபையில் இருக்கிறவங்க முன்மாதிரியாக இருக்கணும். முன்மாதிரியாக இருந்து தேவனுக்கு பயந்து குடும்பத்தை நடத்தணும். யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவ வழிகாட்டிகளே, போதகர்களே, சபையில் இருக்கிற அலுவலர்கள் யாருனாலும் சரி, நாம் லட்சியம் உள்ளவர்களா அலட்சியம் உள்ளவர்களா? பாருங்களேன், பைபிளில் அந்த ராஜாக்கள் ஒருத்தன் வெட்டிக்கிட்டான், அடிச்சுக்கிட்டான், அடுத்து அவன் ராஜாவாகணும்னு. அதான் இங்கே நடக்குது. போட்டா போட்டிகள், சூழ்ச்சிகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தந்திரமாய் தானே இருக்க வேண்டும் என்று நினைத்து வேலைகள் செய்வது, அதெல்லாம் அந்த காலத்தில் பைபிள்லேயே செஞ்சாங்க. யூதா ராஜாக்களும் இஸ்ரவேல் ராஜாக்களும் சிறையிருப்பு அதனால தான் வந்துச்சுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டும் சிறையிருப்பு வரப்போகிறது. யூதா முழுவதும் பாபிலோனுக்கு கைதிகளாக சென்றது போல வெளிப்படுத்தல் 17-18 படிக்கிறோம். ஒரு பயங்கரமான கடைசி சிறையிருப்பு மீதமானவர்களை முற்றுகையிட போகிறது. சரிதானே? கத்தோலிக்கமும் புராட்டஸ்டன்ட் சபைகளும் ஆவி மார்க்கம் எல்லாம் சேர்ந்து ஞாயிறு சட்டத்தை கொண்டு வரப்போகிறது. வெகு சீக்கிரத்தில் இது நடக்கும். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு இயேசுவின் விசுவாசத்தை உடையவர்களை அது முற்றுகை போட போகிறது. இக்கட்டு காலம். கிறிஸ்தவ பெற்றோரே, லட்சியத்துடன் உங்கள் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறீர்களா? கிறிஸ்தவ வாலிபரே, லட்சியத்துடன் தேவனை பின்பற்றுகிறீர்களா? கிறிஸ்தவ வழிகாட்டிகளே, போதகர்களே, ஆசிரியர்களே, லட்சியத்துடன் மந்தைகளை மேய்க்கிறீர்களா, காக்கிறீர்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். தானியேல் 1 அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது தோல்வியோடு ஆரம்பித்தது போல் தெரியும், அப்படி தானே? ஆனால் தானியேல் 1:24 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 1:21 எடுங்க பைபிள், அந்த வசனத்தை படிப்போம். கடைசி வசனம் தானியேல் 1:21 படிச்சிங்கன்னா, கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். இந்த வசனத்தின்படி தானியேலுக்கு 84 வயசு. தானியேல் கடைசியாகத்தான் 1ஆம் அதிகாரத்தை முகவுரையாக எழுதியிருக்க வேண்டும் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். தோல்வியிலே தொடங்கினது போல் தெரிகிற 1ஆம் அதிகாரம் முடிவில் யார் வெற்றி பெற்றான்? தானியேல் கைதியாக போய் அவர் பெரிய பிரதமர் ஆயிட்டார். உண்மைதானே? இப்போ படிக்கலாம். அந்த உண்மையாக இருந்த அந்த 4 பேரை, அந்த சிலரை ஆண்டவர் பாபிலோனிலும் மேது பெர்சியாவிலும் பெரிய பெரிய அதிகாரிகளாக மாற்றினார். என்ன சொல்ல வாரேன்னா, எருசலேமையும் எருசலேமின் அரசனையும் எருசலேமின் குடிகளையும் ஆண்டவர் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதான் தானியேல் 1 அதிகாரம் 1-2 கடைசியில் படித்து பாருங்க. அதில் படிக்கிறோம், ஆண்டவர் பாபிலோனையும் மேதே பெர்சியாவையும் அங்கிருந்த அரசர்கள் 7 பேரையும் ஆண்டவர் எல்லாரையும் தானியேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமாம் தானே? ஆமென். தானியேல் ஆண்டவர் அவ்வளோ உயர்த்தினாருங்க. உண்மையாக இருந்தான் ஆண்டவர் ஒரு கைதியை கூட என்ன செய்வார்? பிரதமர் ஆக்கிடுவார். உண்மையாக இருக்கணும். முடிக்க போகிறேன். ஒரு முக்கியமான வாசகம் சொல்லி முடிக்க போகிறேன். தமிழில் மட்டும் வாசிக்கிறேன், இங்கிலீஷில் இருக்குது. The greatest want of the world, the greatest want of the world is the want of men அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். தமிழில் வாசிக்கிறேன். உலகின் தேவை, மாபெரும் தேவை மனிதர்களின் தேவையாகும். எப்படிப்பட்ட மனிதர்கள்? விற்கப்பட முடியாத, எதை கொடுத்தும் வாங்கப்பட முடியாத, உனக்கு இந்த பதவி கொடுத்துட்றேன், அதை கொடுத்துட்றேன், உனக்கு அவளை கொடுத்துட்றேன், இவளை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்றே பல்ட்டி அடிச்சிடக்கூடாது. நம்ம பல்ட்டி அடிச்சிடுவோம்ல, ஒரு கட்சியிலேருந்து 500 ரூபா கொடுத்த உடனே போடு ஓட்ட போட்டுறோம்ல. தங்கள் இருதயத்தின் ஆழத்தில் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்கள், பாவத்தை அதன் சரியான பெயரால் அழைக்க பயப்படாதவர்கள். வாட் யூ டூ இஸ் ராங் சொல்லணும் தைரியமா. அப்படிப்பட்டவர்கள் துருவத்தை நோக்கி நிற்கும் ஊசி முனையை போல். இந்த கேம்பஸில் பாருங்களேன், கேம்பஸில் அந்த முள் எங்கே நோக்கி தான் நிற்கும்? எங்கே திருப்பினாலும் எங்கே வந்து நிற்கும்? நார்த்தில் வந்தால் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? வடக்கில் தான் வந்து நிற்கும். அந்த ஊசி முனையை போல தங்கள் கடமையிலே உத்தமமாக இருக்கிறவர்கள் வானங்களே இடிந்து விழுந்தாலும் உன் தலை போயிடும். தானியேலுக்கு சொன்னாங்க, பரவாயில்ல. அக்கினி சூழலில் போடுவான், பரவாயில்ல. சிங்கக்கபியில் போடணும், பரவாயில்ல. எங்கேனாலும் போடும், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு தேவை. ஆண்டவரே என்னை அப்படி ஒருவனாக மாற்றும். அதுக்கு தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. அதாங்க தேவனுடைய தேவை. புரிஞ்சுக்குவோம். இந்த பாடங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தானியேல் புஸ்தகம் படிக்கிறத லைட்டாக நினச்சிடாதீங்க, கருத்தாக படிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் கொடுக்குறேன். கடைசி காலம் ஆண்டவர் வரப்போகிறார். முழங்கால் படிவிடுமா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே தானியேல் தீர்க்க தரிசனங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தாவே, முதல் பகுதி, முதல் அதிகாரம், அந்த முதல் கதை பகுதியை நாங்கள் இன்றைக்கி படித்தோம். ஆண்டவரே, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கதைகள் அல்ல, தீர்க்க தரிசன அர்த்தம் கொண்டவை என்று நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, தானியேலும் நண்பர்களும் ஒருவேளை பரிகசிக்கப்பட்டிருக்கலாம், பாடுபட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, தலைபோகிற சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக, கொள்கைக்காக நின்றார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட லட்சிய கிறிஸ்தவர்களை ஆண்டவர் தேடுகிறீர். உம்முடைய தேடுதலுக்கு நாங்கள் பதிலாக உம்முடைய கண்களிலே அகப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தோடு, உலகத்தின் கொள்கைகளோடு நாங்கள் சமரசமாகி விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சபையில் இருக்கிற நாங்கள் கிறிஸ்துவை காட்ட வேண்டும். உலகத்திற்கு உம்முடைய சத்தியத்தை நாங்கள் காட்ட வேண்டும். ஆண்டவரே, ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோம். வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. உமக்கு மகிமையாய் மாற்றும். வெளிப்படுத்தல் 14:7 சொல்லப்பட்டிருக்கிற முதல் தூதின் முதல் வரி, தேவனுக்கு பயந்தவரை மையப்படுத்துங்கள் என்ற அந்த வரி எங்கள் வாழ்க்கையில் நிஜமாகட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே, சத்தியத்தை கேட்ட எல்லா பெற்றோர்களையும், ஆசிரியர்களையும், வாலிப பிள்ளைகளையும், தலைவர்களையும், திருச்சபை அலுவலர்களையும், போதகர்களையும் தேவன் தொடுவீராக. உலகின் மாபெரும் தேவை எப்படிப்பட்ட தேவை என்பதை எலன் ஒயிட் வாசகத்தின் மூலமாக கல்வி புஸ்தகத்திலிருந்து நாங்கள் கடைசியாக படித்தோம். ஆண்டவரே, அப்படி தேவன் தேடும் மனிதர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை கருத்தோடும் கண்ணீரோடும் படித்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேளையில் ஃப்ராங்கில் சாருடைய மகள் டெபராவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டெங்கு நோயினால் மருத்துவமனையில் கோயம்புத்தூரில் சேர்க்கப்பட்டிருக்கிற மகளை ஆண்டவர் தொடுங்க ராஜா, விடுதலையை கொடுங்க. தகப்பனே, எப்பொழுதும் புறப்படுகிறோம். தேவ சமாதான ஆசீர்வாதம் எங்கள் இருதயங்களிலே வாசம் செய்யட்டும். சத்தியத்தை கேட்டு உள்ளத்திலே உணர்வடைந்து நல்ல தீர்மானம் செய்திருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களை ஆவியானவர் இன்னும் உறுதிப்படுத்தி, விசுவாசத்தில் பலப்படுத்தி, தானியேல் 1:8 தானியேல் உறுதியான தீர்மானம் செய்தது போல சத்தியத்திற்காக, சத்தியமாக இயேசுவுக்காக உறுதியான தீர்மானம் செய்து உமக்காக நிற்கிற பிள்ளைகளாக என் பிள்ளையை நான் கரெக்டாக வளர்க்கணும். நான் நல்ல ஒரு டீச்சராக இருக்கணும். சத்தியத்தை எடுத்து சொல்லணும். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாக்கணும். வரப்போகிற இக்கட்டு காலத்துக்கு ஆயத்தமாக்கணும். நல்ல முறையில் சபையை நடத்தணும். சபையில் நல்ல முன்மாதிரி தலைவர்களாக, மூப்பர்களாக, பொருளாளராக, ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே, நல்ல தீர்மானம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தி என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு எங்களுக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் கடனங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிப்பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் லட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று மனதிலே உணர்வடைந்திருக்கிற, தீர்மானித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் இன்று சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமென்.